அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கோட 2வது ரவுண்டு சாய்ஸ் புல்லிங் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட நீங்கள் எல்லாருமே இருந்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆல் இந்தியா கோட்டாவில் 2வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டாவுக்கான 2வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆல் இந்தியா கோட்டாவோட நிலவரம் என்னன்னா, ஆல் இந்தியா கோட்டாவில் 1வது ரவுண்டில் சீட்டு கிடைச்சி காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாணவர்கள் இப்போ எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் இருந்தாங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய எம்சிசி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த டேட்டின் அடிப்படையில் பார்க்கையில் செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு தான் ஆல் இந்தியா கோட்டாவோட 2வது ரவுண்டே ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டுக்கான அந்த சாய்ஸ் புல்லிங் தேதிகள் எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எம்பிபிஎஸ் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உயரப்போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவலில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி சீட்டு கிடைக்க போகுதுன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அது உண்மைதான். நம்மளுடைய முன்னாடியே வந்து எம்சிசிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. கிட்டத்தட்ட 8000 சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூஜி மட்டும் இல்லை, பிஜியும் சேர்த்து 8000 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த பிரைவேட் காலேஜ், பிரைவேட் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1750 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போகுது அப்படிங்கிறத நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உறுதியாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க அப்படிங்கிறத நம்ம எப்போ சொல்ல முடியும்? நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து அவங்களுடைய வெப்சைட்லேருந்து இவ்வளோ இடங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும். செய்திகளில் வரக்கூடிய செய்தியை நம்ம ஓரளவுக்கு கேட்டுக்கலாம். ஆனால் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் அவங்க என்ன மாதிரி முடிவுகளை எடுக்க போறாங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது அதுல நமக்கு வேக்கன்சி வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க கவனமா கேட்க வேண்டியது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன, ஆல் இந்தியா கோட்டால 2வது ரவுண்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதற்கான தேதிகள் நமக்கு கொடுக்கல. எப்போ கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகுதான் நமக்கு ஆல் இந்தியா கோட்டாவோட அந்த சாய்ஸ் புல்லிங் எல்லாமே இதாகும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ என்ன சிக்கல் உருவாகுதுன்னா, நிறைய பேர் இப்போ நமக்கு செப்டம்பர் 5ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது அப்படியே ரொம்ப டிலே ஆகுது. ஏன்னா வந்து இந்த கவுன்சிலிங் ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு என்னடா அது மார்க்கை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு காலேஜ் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கே. நம்ம வந்து இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பாண்டிச்சேரியில் வந்து சென்டாக் அங்கே வேற அந்த கவுன்சிலிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பக்கமும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி டிலே ஆகிட்டு இருக்குங்கிற ஒரு கஷ்டமும் இருக்க தான் செய்யுது. ஆனால் நீங்கள் நல்லா ஒன்று கேட்டுக்கணும். 2வது ரவுண்டு சாய்ஸ் புல்லிங் ரொம்ப நீங்கள் கரெக்டாக நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, ஸ்டேட் கோட்டா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங்காக இருந்தாலும் ரைட்டு, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆல் இந்தியா கோட்டாவாக இருந்தாலும் ரைட்டு, நீங்கள் எல்லாமே கரெக்டாக வந்து செயல்படணும். ஆல் இந்தியா கோட்டாவில் நிறைய பேர் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மாணவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு வந்துருச்சு. நிறைய பேர் முன்னாடியெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டேட் கோட்டாவில் மட்டும் கலந்துக்குருவோம், இங்கே மட்டும் கலந்துக்கிட்டா போதும்னு இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் மாணவர்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு. ஆல் இந்தியா கோட்டாவில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்திருக்கு. இப்போ ஆல் இந்தியா கோட்டாவில் நீங்கள் 2வது ரவுண்டில் கலந்துக்க போறீங்கன்னா நீங்கள் கவனமாக ஒரு விஷயத்தை கேட்டுங்க. நீங்கள் வைக்கக்கூடிய சாய்ஸஸ் எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் காலேஜே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோடு இருப்பீங்க. சீட்டு கிடைச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக நீங்கள் போய் சேர்ந்தே ஆகணும். அதனால 2வது ரவுண்டு ஆல் இந்தியா கோட்டாவுக்கு உங்களுக்கு ப்ரீ எக்ஸிட் கிடையாது. நீங்கள் அப்படி சேராமல் போனீங்கன்னா உங்களுடைய அந்த டெபாசிட், அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் பணம், நீங்கள் இந்த 2 லட்ச ரூபா நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டினா பே பண்ணியிருப்பீங்க. அதே போல் கவர்மெண்ட் காலேஜ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்னா 5000 10,000 பே பண்ணியிருப்பீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டை பிடிச்சிருவாங்க. எது, ஆல் இந்தியா கோட்டா 2வது ரவுண்டுக்கு நீங்கள் காலேஜ் கிடச்சி போய் சேரணும்னா 2வது ரவுண்டில். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து 2வது ரவுண்டுக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. அதனால 2வது ரவுண்ட்லேயே எப்படியாவது இடங்களை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. அது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா செகண்ட் ரவுண்டில் நம்ம இதுதான் ஒரு கரெக்டான ஒரு ரவுண்டு. அது ஆல் இந்தியா கோட்டாவாக இருந்தாலும் ரைட்டு, நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் கோட்டாவாக இருந்தாலும் ரைட்டு. ஏன்னா இந்த ரவுண்டை விட்டுட்டு அடுத்த ரவுண்ட்லலாம் நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் காலேஜ் வந்து வேக்கன்சி வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து புதிய கல்லூரிகள் இங்கே தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அது முன்னாடியே நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் நம்மளுடைய மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இங்கே புதிய கல்லூரிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்சிசியே முன்னாடி 8000 சீட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தனால
சீட் இன்க்ரீஸ் ஆக போது. இப்போ டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. அதனால எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களும் பொறுமையாக நிதானமாக இருந்து 2வது ரவுண்டை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய அந்த பொறுமையை சோதிக்காதீங்க. இந்த எம்சிசி பண்ணுதுங்க. இவ்வளவு நாள் ஃபர்ஸ்ட் ஒரு ரிசைன் பண்றதுக்கு ஒரு டேட் கொடுத்தாங்க, இப்போ ரிசைன் பண்றதுக்கு ஒரு டேட்டு, இன்னும் டிலே பண்ணிடாம வேகமா நடத்தினா நல்லதுதான் அப்படின்ட்டு மாணவர்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா தொடர்ந்து நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த லோ லெவல் கட் ஆஃப்ல உள்ளவங்க, அந்த லோ லெவல் மார்க்ல உள்ளவங்க, லோ லெவல் மார்க்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அந்த சீட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு கிடைச்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.